சந்தியராகம் சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். பத்மா யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் தான் பத்மா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு ரகுராம் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறாங்க. அப்போது வந்த லேடி போலீஸும் பார்த்திங்கன்னா, இது மாதிரி அவங்களுடைய அப்பா மகளை வாழ விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்க என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க என்னங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட கேட்க, அங்கே தாங்க வைக்கிறாங்க ஒட்டிஸ்ட்டு. கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேறு யாரும் கிடையாது, பத்மாவுடைய கணவர் மணி தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. பத்மாவை ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக, சீனு மாயாவை ஏற்றிட்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க. மாயா வழிமறிச்சு, அத்தையை விட்டுருங்க, இந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி மாமனார்கிட்ட மாயா கெஞ்சி கேட்க, இப்படிப்பட்ட மருமகளை தான் நீ வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மா வாங்கின சத்தியத்தை திரும்ப வாங்க சொல்லி கேட்க, இல்லைனா நீ ஜெயிலில் களி தான் திங்கணும் அப்படின்னு சொன்னதும் பத்மா பயந்து போய் எங்கள் மாயாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் சீனு மாயா இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு செய்திருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்கும், பத்மா உண்மையிலேயே மனசு மாறிட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அவங்க மாற வாய்ப்பில்லை. என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.